ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான். ஓகே, ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பைத்தானில் செய்யணும். இப்போ வந்து நான் 2 நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அடிஷன் ஆப்ரேட்டர் வேணும், செப்பரேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர்ஸ், அந்த மாதிரி வந்து அது மாதிரி ஒரு வேல்யூ நான் இன்னொரு வேல்யூக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், 2 வேல்யூ வந்து நான் செக் பண்ணுறேன் ஈக்குவலாக கிரேட்டர் தான் லெஸ் தான், அது மாதிரி கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பைத்தானில் இருக்குது. ஓகே, நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் சாலிடாக அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். அரித்மெட்டிக். ஓகே, ஸோ அந்த அரித்மெட்டிக் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஓகே, அடுத்து வந்து அசைன்மெண்ட். ஸோ இப்போ வந்து நான் ஒரு வேல்யூவை வந்து இன்னொரு ஒரு வேரியபிளுக்கோ இல்லை இன்னொரு வேரியபிளுக்கோ அசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து கம்பேரிஷன். ஸோ ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, இதெல்லாம் வரும். அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா அண்டு, ஆர், நாட், இந்த மாதிரி. ஓகே, அண்ட் வந்து நம்ம வந்து ஐடென்டிட்டி. ஸோ இது வந்து இந்த இதில் இந்த டைப் ஆஃப் அவுட்புட்டா அப்படின்றது இந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம். ஸோ இப்போ வந்து நான் கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா இல்லை என்ன ஐடென்டிட்டியில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வரும். அடுத்தது வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த வேல்யூ இருக்கான்றதை செக் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு. அடுத்தது வந்து பிட்வைஸ். ஓகே, இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ஏதாவது ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த பிட்வைஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் ஒன்றே நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் அரித்மெட்டிக் நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ரேட்டராக நம்ம வந்து என்னன்றதை 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ப்ளஸ் வரும், மைனஸ் வரும், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடுத்து மாடுலஸ். ஓகே, அப்புறம் டபுள் ஸ்டார். ஓகே, அண்ட் டபுள் ஸ்லாஷ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் வரும். ஓகே, நம்ம இது ஒவ்வொன்றும் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ளஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன், பி ஈக்குவல் டு 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடிஷன் பார்க்கலாம், ஏ ப்ளஸ் பி. ஓகே, ஏ ப்ளஸ் பி வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து 5. அதே மாதிரி ஏ மைனஸ் பி அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு -1. ஸோ இது வந்து சம்மேஷன், இது வந்து டிஃபரன்ஸு. மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாமே, ஏ மல்டிப்ளை பை பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 3s are 6. அதே மாதிரி வந்து டிவிஷன். ஸோ பி டிவைடட் பை ஏ கொடுக்கலாம், ஏன்னா பி தானே பெரிய நம்பராக இருக்குது. ஸோ பி டிவைடட் பை ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் 1.5 அப்படின்னு அவுட்புட் வருது. அதேமாதிரி மாடுலோ. ஓகே, பி மாட் ஏ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வருது. ஸோ இந்த இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் ஏவோட வேல்யூ வந்து பியோட வேல்யூ வந்து 21 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ நான் பி டிவைடட் பை ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா 10.5 வரும். ஸோ இது என்ன ஆக்சுவலாக பண்ணுது இந்த டிவிஷன் அப்படின்னா இருக்கக்கூடிய நம்பரை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குது. ஓகே, அண்ட் அந்த மாடுலஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டரை மட்டும் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை வந்து 5 இல்லை 6 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ 21 டிவைடட் பை 6 அப்படின்னா என்ன வரும்னா 3 × 6 18, ரிமைண்டர் 3 வரும். ஓகே, ஸோ இந்த மாடுலஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டரை மட்டும் ஆன்சராக கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாடுலஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இதை வந்து ரிமைண்டரை பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும். இப்போ நான் டிவிஷன் பண்ணுறேன், அதோட ரிமைண்டரை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஆக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து இந்த மாடுலஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அது மாதிரி இந்த டபுள் ஸ்டார் அப்படிங்கிறது எக்ஸ்பொனன்ஷியல். ஸோ இப்போது சி ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களா, சி டபுள் ஸ்டார் ஆஃப் ஏ அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா 5 to the power of 2 அப்படின்னு வரும். ஓகே, சாரி, ஏயோட வேல்யூ வந்து நம்ம வந்து இங்கே 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம வந்து சின்னதாக ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாமே, டி ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துட்டு
சி டபுள் ஸ்டார் ஆஃப் டி அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா 25, அதாவது 5 to the power of 2 அப்படின்னு வரும். இப்போ நான் 3 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு 125. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டபுள் ஸ்லாஷ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வரக்கூடிய அவுட்புட்டை நியரஸ்ட் பிக் நம்பருக்கு வந்து ரவுண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் b டிவைடட் பை a அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3.5 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோம், 6/21, பிக்கு வந்து 6 21. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து 22ன்னு மாற்றலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து b டிவைடட் பை a அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 3.6666 இந்த மாதிரி வருது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா b டபுள் டிவைடட் பை a அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா வரக்கூடிய வேல்யூவை எனக்கு நியரஸ்ட் பாசிபிள் நம்பருக்கு ரவுண்ட் பண்ணி விட்டுரும். ஓகே, இதை வந்து ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியரஸ்ட் பாசிபிள் நம்பர் அப்படின்னா இப்போ 3.6 நார்மலாக என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து 4 அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? இதை வந்து ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு மினிமம் வேல்யூக்கு ரவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதான் வந்து ஃப்ளோர் டிவிஷன். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிஷன் ஆப்ரேஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனன்ஷியல் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஓகேங்களா, இந்த எக்ஸ் அப்படின்ற வேல்யூக்கு நான் 3 அசைன் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் தான் ஈக்குவல் டு. ஸோ இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க, மறுபடியும் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்ன வேல்யூ பண்ணும் அப்படின்னா எக்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூவில் வந்து உங்களுக்கு 3 ஆட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸில் வந்து ஆல்ரெடி 3 கொடுத்துட்டோம், மறுபடியும் நான் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவை ஆட் பண்ணும். இப்போ நான் அதுவே 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து 6ன்னு இருக்குது ஆல்ரெடி. ஓகே, ஸோ நான் இங்கேருந்து ரன் பண்ணி கொண்டு வரேன். எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா 7 அப்படின்னு கொடுக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து மைனஸும் கொடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதில் வந்து இங்கே என்ன வேல்யூ கொடுத்துக்கோமோ அதை வந்து மைனஸ் பண்ணிக்கும். ஸோ சேம் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் எக்ஸ் ஸ்டார் கொடுத்தேன் அப்படின்னா வந்து எக்ஸ் இன்ட்டு 4 அதாவது 12 அப்படின்னு ஒர்க் ஆகும். நீங்கள் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி டிவிஷன்லேயும் அது ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ஃப்ளோர் பண்ணிக்கலாம் அண்ட் அது மாதிரி வந்து இது வந்து ஃப்ளோர் டிவிஷன் அண்ட் நம்ம வந்து எக்ஸ்போனன்ஷியலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 3 to the power of 4 அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகே, 3 to the power of 4 வந்து 81. ஸோ 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81. ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸும் இதான் மேஜராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, இன்னும் வேறு ஏதாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அது மாதிரி வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ எக்ஸ் வேண்டாம், ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஜெட் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலா அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கம்பேரிஷன். ஓகே, ஸோ இப்போ நான் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் ஒய் ஈக்குவல் டு ஜெட். ஓகே, நான் பிரிண்ட் கொடுக்குறேண்ணா, பிரிண்ட் ஒய் ஈக்குவல் டு ஜெட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு மேக்ஸிமம் நமக்கு வந்து எஸ் ஆர் நோ ஆன்சர் தான் வரும். இப்போ நான் பாருங்கள் ஃபால்ஸ் அப்படின்னு வருது, ஏன்னா ஒய்யும் ஜெட்டும் ஈக்குவல் இல்லை. சரி, ஓகே, இது வந்து ஒய் வந்து ஜெட்டோட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவா அப்படின்னு செக் பண்ணு அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ட்ரூ. ஏன்னா ஒய்யோட வேல்யூ 4 இருக்குது, ஜெட்டோட வேல்யூ 4 இருக்குது, ஒய்யோட வேல்யூ 3 இருக்குது. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு, அதாவது இப்போ வந்து ஒய்யும் ஜெட்டும் ஈக்குவலாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த நாட் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இப்போது நமக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. ஸோ கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் வரும், ஏன்னா ஒய் வந்து ஜெட்டோட சின்னதாக இருக்குது. ஓகே, ஸோ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு கொடுக்கலாம், அது மாதிரி நீங்கள் வந்து கிரேட்டர் தேன் மட்டும் கொடுக்கலாம் அண்ட் லெஸ் தேன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ கிரேட்டர் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்கள் கிரேட்டர் தேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஜெட்டோட வேல்யூ 4ஆக இருந்தாலும் ஒய்யோட வேல்யூ 4ஆக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் தான் வரும். ஓகே, ஏன்னா கிரேட்டர் தேன் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு வேளை நான் இதை வந்து ஒய்யை வந்து 4ஆக மாற்றுறேன். இப்போ பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ தான், ஆனாலும் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு தான் வரும்.
ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் இந்த லெஸ் தேன் அண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுக்குள்ளது. ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸில் இதை தவிர வேறு எந்த ஆப்ரேட்டர்ஸும் பைத்தானில் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2-3 லாஜிக்கை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுவீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு ஏஜ் வாங்குகிறேன். ஓகே, ஸோ ஏஜ் அப்படின்னு நான் ஒரு பேராமீட்டர் கொடுக்குறேன். ஏஜ் வந்து எனக்கு 15 அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா இஃப் ஓகே ஏஜ் வந்து 10க்கு மேலே இருக்கணும், 20க்கு கம்மியாக இருக்கணும். ஓகே, இஃப் ஏஜ் லெஸ் தேன் 20, ஸோ 20 கம்மியாக இருக்கணும். அண்ட் ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், அண்ட் ஏஜ் greater than 10. ஸோ நம்ம என்ன கண்டிஷன் போட்டிருக்கோம், 20க்கு மேலே இருக்கணும், 10க்கு கீழே இருக்கணும். ஓகே, print எஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் மீட் பண்ணால் நீ எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, எல்ஸ் print of no. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். 15 அப்படிங்கிறது 20 விட அதிகமாக இருக்குது, 10 விட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த 15 நான் வந்து 25 அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நோ, ஏன்னா 25 விட அதிகமாக இருக்குது. 25 வந்து 20 விட அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதே இது வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆர் ஏஜ் mod 5 = 0ன்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஆர் ஏஜ் mod 5 = 0 இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 20 விட கம்மியாக அப்படின்னு செக் பண்ணணும். இல்லை, ஓகே, 25 அப்படின்றது 20 விட கம்மி கிடையாது. அண்ட் ஏஜ் mod 5 அப்படிங்கிறது டிவிஷன் பண்ணிங்கன்னா 5 அப்படியே டிவைட் ஆகும், உங்களுக்கு வந்து இது வரும். ஸோ ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு 20 விட கம்மியான்னு பார்க்குது, இல்லை, ஆனால் அப்புறம் வந்து 5 டிவைட் ஆகுதான்னு பார்க்குது, 5 டிவைட் ஆகுது, அப்போ உங்களுக்கு வந்து எஸ் அப்படின்னு கொடுக்குது. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லாஜிக்ஸில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா என்னது ஆர் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதுவே நான் வந்து அண்ட் அப்படின்னு கொடுக்குறேன் வைங்களா, பாருங்கள், ஃபஸ்ட்டு 20 விட கம்மியான்னு பார்க்குது, இல்லை. ஓகே, அப்போவே அது முடிவு பண்ணிடும். ஓகே, இது வந்து நமக்கு வந்து கண்டிஷன் பாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்கள் வந்து நாட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நாட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கண்டிஷனில் மீட் ஆகலை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எஸ் அப்படின்னு கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து 20க்கு கம்மியாக இருக்கான்னு பார்க்குது, இல்லை. ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும், நோ அப்படின்னு இருக்கும். நான் இங்கே ஒரு நாட் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கொடுத்ததுனால என்ன பண்ணும், ஓகே, அப்போ இது வந்து நோ இருக்கிறதுனால நீ வந்து டபுள் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இங்கிலீஷில். ஸோ இது மாதிரி ஒரு நெகட்டிவ் வேர்ட் பக்கத்தில் இன்னொரு நெகட்டிவ் வேர்ட் போட்டிங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. லாஜிக்லேயும் அதே தான். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து நோ அப்படின்றது தான் வந்து இது ஃபால்ஸ் அப்படின்றது தான். அப்போ நாட் போடும்போது உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு போட்டு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இந்த இஃப் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அண்ட் வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஓகே, ஓகே, இந்த ரெண்டுமே வந்து ஒரே வேரியபிளா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணுறது, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் போட்டு லிஸ்ட்டில் வந்து 1, 2, 3 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, அண்ட் பி ஈக்குவல் போட்டு 1, 2, 3 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ ஏ இஸ் பி அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஓகே, ஏன்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே இதை நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம். சி = ஏ அப்படின்னு கொடுத்துட்டு பி இஸ் ஏ அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஏ இஸ் ஏ ட்ரூ, ஏ இஸ் சி அதுவும் ட்ரூ தான் வரும். ஏன்னா இது இந்த ரெண்டு தனித்தனி லிஸ்ட்டாக நம்ம கொடுக்குறோம். எலமெண்ட்ஸ் சேம் தான், ஆனால் லிஸ்ட்டு வந்து தனித்தனி. ஸோ 2 டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்கும், அதனால் வந்து உங்களுக்கு அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இஸ் நாட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஏ இது வந்து ட்ரூ அப்படின்றது இஸ் நாட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, இதுதான் வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். அதுமாதிரி மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ ஏபி ஏல வந்து 1, 2, 3 இருக்குது இல்லையா. ஸோ 1 இன் ஏ அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ட்ரூ, ஏன்னா 1 அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்குது. ஓகே, அது மாதிரி நாட் இன் அப்படின்னு கொடுக்கலாம். 1 நாட் இன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து
ஒன்ல அந்த ஏ அப்படின்ற லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றத நீ கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆல்ரெடி இருக்குது, அதனால் அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு அவுட்புட் கொடுக்குது. ஓகே, அது மாதிரி வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ ஆண்ட் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து ஆம்பர்சன்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆண்ட். ஓகே, அது மாதிரி வந்து ஆர் அப்படின்னா இதுதான் ஆர். ஓகே, அப்புறம் வந்து இது வந்து எக்ஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து நாட். ஸோ மேலே இங்கே நாட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த நாட் மூலமாக டிஃபைன் பண்ணலாம். அண்ட் பைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த பைட்ஸ் யூஸ் பண்ணும்போது இதை வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இதை வந்து ரைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து பைத்தானில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் மொத்தமாக. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். நம்ம வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தது தான். சம்டைம்ஸ் வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கூட அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்குது, அண்ட் அதே மாதிரி ஒரு கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் இருக்குது, அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம சேர்த்து பண்ணுறது தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே.